திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 11 நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்று சாதகமாக முடித்தாலும் அதை செயல்படுத்துவதில் கொஞ்சம் உடல் சோர்வும் மனசோர்வும் உண்டாகும். பரணி, தொழில் முன்னேற்றத்தில் லாபங்கள், வருமானங்கள் அதிகரிப்பதில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அதை லாபமாக கையாண்டு வெற்றி காண்பீர்கள். கார்த்திகை, இன்று வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் செய்யும் காரியங்கள் எளிதில் முடிவது போல் தோன்றினாலும் சில சிக்கல்கள் கடைசியில் வந்து சேரும். ரோகிணி, வேலை செய்கிற இடத்துல உங்கள் கோபதாபத்தை காமிச்சு நீங்கள் இழந்ததை பிற்பகுதியில் ஈடுகட்டி சரி செய்வீர்கள். மிருகசீரிஷம், உங்களுடைய செல்வாக்கால் அதிக லாபங்களை, வருமானங்களை பெற்றாலும் சில சமயங்கள் கோபதாபங்களால் அதை இழக்க நேரிடும். திருவாதிரை, வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் சில மனப்பதற்றங்கள் ஏற்பட்டு அது விலகும், தனவரவு உண்டாகும். புனர்பூசம், காரியங்கள் வெற்றிகரமாக இருந்தாலும் மனதில் தேவையற்ற பயமும் இனம் புரியாத கவலைகளும் உண்டாகும். பூசம், இன்று செய்யும் காரியங்கள் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளித்து வெற்றிகரமாக முடித்து காண்பிப்பீர்கள். ஆயில்யம், உங்கள் உடல் சோர்வு, மனசோர்வு வேலை செய்வதற்கு தடைகளாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து காண்பித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மகம், செய்யும் வேலையில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதை வெற்றி கொள்ளும் நாள். பூரம், செய்யும் வேலையில் சிக்கல்கள், எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உத்திரம், இன்றைக்கி உங்களுக்கு பணிசுமை அதிகரித்தாலும் அதை சிக்கல் இல்லாமல் வெற்றிகரமாக முடித்து காண்பிப்பீர்கள். அஸ்தம், உங்களுடைய காரியங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கு எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கோவப்பட்டு பேசாமல் இருந்தால் உங்களுடைய பணிசுமையை குறைத்து கொள்ளலாம். சித்திரை, உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அதிக உழைப்புகள் தேவைப்பட்டாலும் தனவரவினால் அதை சமாளிப்பீர்கள். இருந்தாலும் கோபத்தை வெளிப்படுத்தி அதை இழக்க வேண்டாம். சுவாதி, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் ஒரு அவசரமும் ஒரு மனப்பதட்டமும் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அதை வருமானமாக்கி வெற்றி காண்பீர்கள். விசாகம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை வெற்றிகரமாக முடித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அனுஷம், உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு உங்கள் மனம் நினைத்தபடி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கேட்டை, நீங்கள் செய்யும் காரியங்களில் சில திறமையாக செய்தாலும் கூட ஒரு சில சோர்வுகளை சந்திப்பீர்கள். இருந்தாலும் இறுதியில் அதை வெற்றிகரமாக மாற்றி காண்பிப்பீர்கள். மூலம், உங்களுடைய திறமைகள், முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களை திட்டங்களாக மாற்றுவதில் சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். போராடம், எத்தனை திறமையாக செயல்பட்டாலும் சில சிக்கல்களை, சில எதிர்ப்புகளை நீங்கள் இன்று சந்தித்தே ஆக வேண்டும். உத்திராடம், உங்களுடைய ஆளுமை திறமையால் செய்யக்கூடிய விருப்பமான காரியங்களில் சில சிக்கல்களை சந்தித்தாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அவிட்டம், கடின உழைப்பினால் இன்று தனவரவு, வருமானங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் கோபதாபங்களை குறைத்து கொள்ளவும். சதயம், பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் இன்று வருமானங்கள் அதிகரிக்கும். புரட்டாதி, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சில பதட்டங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்திரட்டாதி, தேவையற்ற சிந்தனைகள் ஏற்பட்டாலும் என்று நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ரேவதி, உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்பட்டாலும் செய்யும் செயலின் வீரியத்தை புரிந்து கொண்டு அதை வெற்றிகரமாக முடித்து காண்பிப்பீர்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு
எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.